தேங்க் யூ ஸோ மச் மை சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். ஸோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நியூவாக வந்து ரோஜா செடி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னை வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்னென்ன உரம் கொடுக்குறீங்க சிஸ்டர், எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ வந்து நான் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து கெமிக்கல் உரம்லாம் போகாமல் நம்ம வந்து ஆர்கானிக்காக யூஸ் பண்ணோன்னா நம்மளோட செடிகள்லேயும் வந்து நிறைய வந்து செந்தளிர்கள் வர்றதை நீங்களே பார்க்கலாம். நம்ம ஆர்கானிக்காக எப்போவுமே யூஸ் பண்ணும்போது செடிகள் வந்து நிறைய நாள் வச்சு வளர்க்கலாம். நீங்கள் ஆர்கானிக் யூஸ் பண்ணாமல் டிஏபி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் செடி வந்து உயிரோடு இருக்காது. நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டெத் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆர்கானிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட செடிகள்லேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.